வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் மாடுலஸ் ஃபங்க்ஷனும் சிக்னம் ஃபங்க்ஷனும் என்னென்னு பார்க்க போகிறோம். மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். த ஃபங்க்ஷன் இஸ் த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ, பட் அதை நம்ம ரியல் வேல்யூடாக டிஃபைன் பண்ணும்போது மாடுலஸ் எடுக்கிறோம், அதாவது நெகட்டிவ் வேல்யூ எடுத்துடுறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் தான் இருக்கணும். எக்ஸ் வேல்யூ வந்து 0 அண்ட் கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்பர் லைன் 5 4 3 2 1 -0 -1 -2 -3லாம் இருக்கா. ஸோ கிரேட்டர் தென் 0வாக இருக்கிற வேல்யூஸ் அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லெஸ்ஸர் தென் இது -1 மாடுலஸ் எடுக்கும்போது +1, -2 மாடுலஸ் எடுத்ததுனால +2, -3 மாடுலஸ் எடுக்கும்போது +3. ஸோ இந்த வேல்யூஸ் தான் மாடுலஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். இதுக்கு கிராஃப் பிளாட் பண்ணால் எப்படி இருக்கும்? 5, 5 நெக்ஸ்ட்டு 4, 4 3, 3 2, 2 1, 1 0, 0 நெக்ஸ்ட் 1, 1 அப்படி மைனஸ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூஸ்லேருந்தும் பாசிட்டிவ் வேல்யூ சேமாக தான் இருக்கும் மாடுலஸ் எடுக்கிறதுனால. ஃபார் நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் எடுத்ததுனால எக்ஸ், அதர் தென் தட் இட் இஸ் லெஸ் தேன் 0. ஓகே, இப்போ சிக்னம் ஃபங்க்ஷன் வரும். சிக்னம் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் எக்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ 1 கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். பட் அந்த கான்ஸ்டன்ட்லேயுமே நம்மளோட ரேஞ்சை பொறுத்து இருக்குது. வந்து நம்மளோட டொமைன் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா நம்மளோட ரேஞ்ச், அதாவது 0 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாத்துக்குமே -1 ரேஞ்சு, 0க்கு 0 ரேஞ்சு, பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாத்துக்குமே 1 ரேஞ்சு. ஸோ அப்போ நம்மளோட இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் ஆல் த பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு ஒய்யோட ஆன்சர் 1 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு 0க்கு 0வே இருக்கும். ஃபார் த ஆல் நெகட்டிவ்ஸ் ஆஃப் ஒய், ஆல் நெகட்டிவ்ஸ் ஆஃப் எக்ஸு ஒய்யோடது வந்து -y -1. ஸோ இப்படி தான் இந்த கிராஃபு இருக்கும். அவ்வளோதான்.